ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். போர்ட்டபிள் சிஎஃப்எல் லைட் இன்வெர்ட்டர். சிஎஃப்எல் போட்டுக்கலாம், எல்இடி போட்டுக்கலாம். அதாவது 45 வாட்ஸுக்குள்ளே வரக்குள்ள எந்த லைட் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூபிஎஸ் லைன் வரும். யூபிஎஸ்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுறது 12 வோல்ட்டு 12 ஆம்பியர் உள்ள பேட்ரி. ஓகேங்களா? ஸோ பேட்ரி வேணால் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அதே போல் இது டிசியிலேருந்து ஏசி கன்வெர்ட் பண்ணுறது. இது லைட் போட்டோன்னே லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு யூபிஎஸ்சில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு எந்த ஒரு பிளிங்கிங் இல்லாமல் நம்மளுக்கு டேரெக்டாக லைன் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயின் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பேன் மெயின். அதில் இப்போ பேட்ரி சார்ஜ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 10 ஆம்பியர் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நம்மளுக்கு 12. பட் இருந்தாலும் சார்ஜ் ஆகும். பட் ரொம்ப நேரம் ஆகும் சார்ஜ் பேட்ரி ஃபுல்லாகிறதுக்கு. அதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா 2 ப்ளக்கு கொடுத்துருக்கேன். ஒரு சுவிட்சு அது கண்ட்ரோலுக்கு, இன்னொன்று டியூப்லைட்காக வெளியில் போகிறது. பட் அதுக்கு லைன் கொடுக்கல. நான் அந்த வீடியோ சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. என்னோடய கடையில் வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வயரிங் டீட்டெயில்ஸ் நான் மொத்தமாக சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா, ஒரு ₹100 பழைய ஏசி ஸ்டெபிளைசர் வாங்கியிருந்தேன். அதை வாங்கி கட் பண்ணிட்டு எல்லாமே வச்சுருந்தேன். பட் அந்த வீடியோலாம் டெலிட் ஆகிடுச்சு. எப்படி டெலிட் ஆகிடுச்சின்னு தெரில. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பீக்கர் ரெடி பண்ணியிருப்போம், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். அதுக்கு வாங்கின பாக்ஸை இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வேஸ்ட் எதுவுமே கிடையாது. அதே போல் இந்த ஸ்விட்சு 2 பின் எல்லாமே நம்ம கடையில் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வாங்குறது தான். ஸோ அது நம்ம வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ₹40 ₹50 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆச்சு எனக்கு செலவு. ஸ்டெபிளைசர் பாக்ஸ் ₹100 தான். இந்த ஸ்டெபிளைசர் பாக்ஸ் அவரே சொல்லி இந்த உள்ள இருக்க இரும்பு எடுத்து போட்டால் ஒன்றுமே இல்லைன்ட்டு மொத்தத்தையும் எடுத்து தேவையானது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சாக்கெட்டில் சுவிட்ச் இல்லாமல் இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ₹100 வாங்கிட்டு வந்த ஸ்டெபிளைசர் ஃப்ரண்ட் பேனலில் தான். இது அழகாக அந்த கட் பண்ணிக்கிட்ட ஃப்ரண்ட்டிட்ட கொடுத்து, மற்றபடி அந்த ஹோல்ஸ்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு தேவையான லைட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது பிசிபி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பேனல் இப்படி தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் பேனல் தான். இல்லை கரெக்டாக ஸ்க்ரூஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். எல்லாமே நம்ம ட்ரில்லர் வச்சு போட்டுக்கிட்டோம், வெளியில் கொடுக்கல. கட்டிங் மிஷின் வச்சு பண்ணுறதுக்கு தான் பயம். அது ஏன்னா நின்றுட்டு பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளால் உட்காந்து தான் பண்ண முடியும். அதுவும் பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ஏடகுடமாயிரும். அதனால் அதை மட்டும் வெளியில் கொடுத்து கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வயரிங் கொடுத்துடலாம். சுவிட்சுக்கு தேவையான வயரிங் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரண்ட் பேனல் ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ வயரிங் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இந்த போர்ட்லேயே ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு ஃபியூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபியூஸ் மூலிமா நமக்கு லைன் வந்துச்சுன்னா, சப்போஸ் நம்மளுக்கு வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த ஃபியூஸோடு முடிஞ்சிடும். ஒரு ₹10 ₹5 முடிஞ்சிடும். இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதுல வேஸ்ட் ஆகாது. சைடில் அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி பாக்ஸில் வயர் போடுறதுக்கு ஹோல்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் இதுக்குன்னு தனியாக நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ அந்த ஃபியூஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபியூஸோட விலை ஆல்மோஸ்ட் ஒரு ₹12 அவ்வளோதான். கேஎம்எஸில் வாங்கியிருந்தேன். ₹12 தான் நினைக்கிறேன். 12 15 ஞாபகம் இல்லை. ஸோ மினிமம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான். ஸோ கட்டிங் பிளேட் வச்சு லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் கொடுத்துருங்க, பிளாஸ்டிக் தான் உடஞ்சிக்கும். மேலே நம்ம க்ளூ கம்மோ இல்லை ஃபெவிக்விக் அந்த மாதிரி போட்டோம்னாக்கா அந்த ஃபியூஸ் வெளியில் வராது. ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய போர்டை உள்ள கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேட்ரி ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா ஏசியில் ஆல்ரெடி 3 லைன் இருக்கும். ஃபேஸ், நியூட்ரல், கிரவுண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, எர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயரில் உள்ள சாக்கெட்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தனியாக ஹோல்ஸ் எதுவும் போடல. அது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஒயர் தொங்கிட்டு இருந்தால் அசிங்கமாக இருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா பேட்டரியை ஃபுல்லாக தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒன்றா சேர்த்து. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா சேம் அதே சாக்கெட், அந்த சைட் சாக்கெட்லேயே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் 3 பின் ஒயர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு மானிட்டரோட ஒயர் இருந்தது. ஸோ அந்த ஒயர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரீசன் என்னென்னா, நம்ம 2 பின்னில் கனெக்ட் பண்ணக்குள்ள சில டைமில் ஃபேஸ் நியூட்ரல் மாறி வரும். அப்போ நம்மளுக்கு சில டைமில் போர்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக 3 பின் ஒயர் யூஸ் பண்ணணும்னா ஃபேஸ் நியூட்ரலுங்கிறது நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் காமன். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா போதும். போர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒயர் சோல்டரிங் பண்ணியிருந்தாங்க, பேட்டரி லைன் மட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது ஆடி ஆடி ரொம்ப ஒரு 2 லைனில் தான் நின்றுது. அதனால் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவுமே இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சேஃபாக ஒயரிங் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான ஒயர் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். இந்த காயிலில் தான் எனக்கு வந்து மேலே இந்த கோர் டேமேஜ் இருந்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி ஃபெவிக்விக் கோட்டிங் அப்படின்ட்டு. ஃபெவிக்விக் கோட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த லைட்டுங்கிறது இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஸ்டெபிலைஸ்லேயே இருந்துச்சு. நம்ம ஸ்டெபிலைஸில் பார்த்தீங்கன்னா 3 லைட் எரியும். அதுக்கான பிசிபி தான். ஸோ இது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. தேவையான அளவுக்கு வந்து அந்த 3 லைட் வைக்கிறது, சுவிட்ச் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம தனியாக எதுவும் வந்து ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இதே யூஸ் பண்ணிட்டேன். பட் அதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ப்ரெஸ் சுவிட்ச் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ண ரீசெட் சுவிட்ச்னு வருவாங்க. அந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆட்டோ லாக்கிங் சுவிட்ச் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஆட்டோ லாக்கிங் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோ ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு ₹5 ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு வந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வுட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வுட்டு கிடையாது, ஒரு பிளாஸ்டிக்கு. பழைய இரும்பு கடையில் கிடச்சிது. ஆக்சுவலி சும்மா தான் கொடுத்தாங்க எனக்கு. அது வந்து இதுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு கீழே கம் வச்சு ஒட்டிக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்ம போர்டு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூஸ் போட்டுட்டேன். இப்போ நம்ம மெயின் ஒயரிங் வந்து சீவிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த் வர லைன் வந்து டம்மி பண்ணிக்கலாம். ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஸோ பாக்ஸில் வந்து ஃபியூஸ் கொடுத்துருந்தோம். நான் என்ன பண்ணேன்னா ஃபியூஸில் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய இன்புட்டை வந்து நம்ம இதுக்கு ஃபியூஸில் கொடுத்துட்டு போகிறோம். ஸோ ஃபியூஸ்லேருந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஹை வோல்டேஜ் வந்துனாக்கா ஃபியூஸ் வந்து சேவ் பண்ணிக்கும். நம்மளுக்கு போர்டும் டேமேஜ் ஆகாது, நம்ம செஞ்ச இந்த ப்ராஜெக்ட்டும் டேமேஜ் ஆகாது. ஒயர் சால்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீட் ஷ்ரிங்க் வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒயர் வந்து சேஃப். ஷார்ட் சர்க்யூட்டும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஆகாது. ஒயர் பிச்சுட்டும் வெளியில் வராது. இந்த போர்டோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸை வந்து காமன் ஃபேஸ் வந்து ஃபேஸ் லைன்லேயே கொடுத்துடணும். ஓகேங்களா. நியூட்ரல் லைன் வந்து நியூட்ரல் லைன் கொடுத்துடணும். மொத்தம் 3 பின் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் வந்து காமன், சென்டரில் வந்து அவுட்டு, தேர்டு வந்து நியூட்ரல் இன்புட் கொடுக்குறது. அதே போல் வந்து பேட்டரிக்கான லைன் எல்லாமே டீட்டெயில்ஸில் ஒயரிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு வெளியிலேருந்து வர லைனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஒயர் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ரெட்டு அண்ட் க்ரீன் அந்த மாதிரி 2 ஒயர் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ரெட் ஒயர் வந்து என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபியூஸ்லேருந்து ஒரு அவுட் எடுத்து நம்ம டைரெக்டாக போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்ட்ரு ஒயர் வந்து நியூட்ரல் அவுட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ப்ளூ ஒயர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நியூட்ரல் இன். நம்ம அவுட்புட்டை நம்ம ஒயர்லேருந்து வரக்கூடியது 3 பின்லேருந்து வர்றது. சென்டர் வந்து பார்த்திங்கனாக்கா நியூட்ரல் அவுட். அந்த தேர்டு அந்த ரெட் கலர் இருக்கிற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் இன் அண்ட் அவுட் ரெண்டுமே வந்து அதிலே வந்துடும். ஸோ நம்மளுக்கு அப்படி தான் இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா போர்டுக்கான ஒயரிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிரவுண்ட் ஒயரை வந்து நம்ம டம்மி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மல் ஸ்க்ரூஸே போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு ஸ்க்ரூவே போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரூ போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்இடி லைட்ஸ் வந்து அதில் இருக்குது. பட் நான் அதை டீசால்வ் பண்ணலை. நான் அதிலேயே வந்து லைன் அடிச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிசிபியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயருக்கு என்னென்ன கலர் காம்பினேஷன் கொடுத்து பக்காவாக பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த லைனை வந்து நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ போர்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு வச்சுட்டு இந்த மாதிரி இந்த த்ராபை வந்து நம்ம அதில் வச்சோம் அப்படின்னாக்கா லைட் எரியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு அதாவது மெயின் வரக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக கிரவுண்ட் வந்து எடுத்திருக்காங்க. மற்ற ரெண்டுத்துக்குமே வந்து காமன் கிரவுண்டு தான். ஸோ நம்மளுக்கு வந்து அதில் வந்து அதுக்கு மட்டும் சிங்கிள் ஒயர் போட்டால் போதும். அதே போல் மற்ற 2 லைட்டுக்கு வந்து சிங்கிள் லைனும் மற்ற அந்த மெயின் லைன்ஸ் அதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம கிரவுண்ட் வந்து எடுக்கணும். ஸோ ஒயரிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. தேவையான இடத்துல கரெக்டாக வந்து சால்டிங் பண்ணிக்கிட்டோம். ஸோ சால்டிங் கன் கொஞ்சம் முக்கியம். அதனால தான் இப்போ புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ சரியாக வந்து இது பண்ண முடியல. ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. என்னால் க்ளீன் பண்ணவும் முடியல. ரொம்ப நாள் துரு பிடிச்சி போச்சு நல்லாவே. ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ண முடியாது தான் புதுசாக ஆர்டர் பண்ணேன். பட் அது கூட நல்லா தான் இருந்தது இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்த்தப்போ. ஒயர் எக்ஸஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் கரெக்டான பொசிஷன் வச்சு பார்த்துட்டேன் ஒயரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாகவே இருந்தது ஒயரு. நம்ம என்ன தான் கரெக்டாக சோல்டரிங் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ கன் வந்து நம்ம வச்சுட்டா போதும். அப்போ வந்து அந்த லைன் வந்து ஷார்ட் ஆகாது, பிஞ்சியும் வராது. சப்போஸ் சோல்டரிங் விட்டால் கூட உங்களுக்கு வந்து பிஞ்சியும் வராது. இந்த ஒயிட் கலர் கம் வந்து நல்லாவே இருக்குது. ரெகுலராக இருக்கிறதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்குது. ஸோ கையால் நம்ம வச்சு எடுத்தால் கூட ஹீட் தெரியல, ஆனால் கம்மு மாதிரி இருக்குது. இந்த எலக்ட்ரோ ஸ்டோர்ன்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ₹16 தான். வெளியில் பார்த்தீங்கன்னா ₹20 ₹25 வாங்குவாங்க. பட் இதில் வந்து ₹16 தான். ஸோ ஒயரிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போர்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. க்ளூ கம் வச்சு ஒட்டலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்க்ரூ வச்சுட்டோம்னாக்கா பிரச்சனை எதுவுமே இல்லை. ரொம்ப லென்த்தியான ஸ்க்ரூ போட்டால் கீழே போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 1/4 இன்ச்சு ஸ்க்ரூ போட்டாலே போதும். போர்டுக்கான ஃபேஸ் லைனும் ப்ளக்குக்கான ஃபேஸ் லைனும் வந்து காமன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஃபியூஸில் இருக்கிற மேலே லைனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து போர்டுக்கும் அந்த லைன் போயிடும், ப்ளஸ் வந்து நம்மளுடைய சுவிட்சுக்கும் வந்து அந்த லைன் வந்துடும். அப்போ லைன் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகாது. ஸோ ஒயரிங்லாம் பக்கா பண்ணிட்டீங்கனாக்கா முக்கியமான ஒயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டேக் போட்டுங்க. ஸோ டேக் போட்டிங்கன்னா ஒயர் தனித்தனியாக நிற்காது. ஸ்லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம், பட் டேக் ஓகே. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சு கனெக்ட் பண்ணி பார்த்தேன், லைட்டு நம்மளுக்கு வருது, யூபிஎஸ் வந்து லைன் வருது. பவர் லைன் கனெக்ட் பண்ணல, யூபிஎஸ்ஸை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தேன், பவர் வந்து நம்மளுக்கு வருது. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லைட் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சும்மா ஒயர் வச்சு பார்த்தேன், பட் அதுலேயும் பவர் வருது. நார்மலாக அந்த லைட் எரியக்கூடிய பவர் வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி கனெக்டர். ஸோ இந்த பேட்ரி கனெக்டர் வந்து ஒன்று வந்து ரூ. 2. ஸோ 5 கனெக்டர் வாங்கிட்டு வந்தேன், எதாவது டேமேஜ் ஆனால் கூட யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அந்த கனெக்டர் வந்து கொஞ்சம் ஹெவியான கனெக்டர், ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெவியான கனெக்டர். நம்ம ஹார்ன் கிளிப்புன்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க உங்களுக்கு ஆட்டோமொபைல் ஷாப்பில். ஸோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஹீட் ஷிங்க்கு போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 2 ஒயர் சேர்ந்தால் கூட நமக்கு ஷார்ட் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு சேஃப். அதே போல் ஒயரிங் ஃபுல்லாக உள்ளே கொடுத்தாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பச்சை ஒயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நியூட்ரலாகவும், க்ரே ஒயர் வந்து ஃபேஸாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபுல்லாக இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1600லேருந்து 1700 அந்த செலவு தான் ஆயிருக்கு. மற்றபடி அதிகமாக கூட ஆகலை. ஆன்லைனில் நம்ம பார்க்கல, இதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் பேட்டரியும் வந்து நம்மளுக்கு நார்மல் 12 வோல்ட் 7 ஆம்பியர் தான் கொடுக்குறாங்க. இது வந்து 12 வோல்ட்டு 12 ஆம்பியர்ன்றப்பட்ட நம்மளோட அந்த பேட்டரி டியூரேஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அதே போல் வந்து நமக்கு அந்த பவரும் ரொம்ப நேரம் ஏறியும். ஸோ கடைகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சூட்டபுளாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த போர்டு வந்து எலக்ட்ரானிக் ஸ்பைசஸ்லேயும் இருக்குது. நான் வாங்கினது எலக்ட்ரோ ஸ்டோரில் வந்து ரூ. 415 தான் இந்த போர்டோட விலை. ஸோ ஓவராலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே 1700 தான் எனக்கு ரெடி ஆச்சு. ஸோ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2500 3000 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.